ஹாய் காய்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா சீரீஸோட அடுத்த எபிசோடு தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம பார்க்க போகிறது என்ன பார்த்திங்கன்னா வடாபாவ், அதாவது ஹிஸ்ட்ரி ஆஃப் வடாபாவ். அதாவது நம்ம போன சீரீஸில் பார்த்துருப்போம், மும்பை மகாராஷ்டிரா மாநிலங்களை பற்றி பார்த்துருப்போம். ஸோ அங்கே மிகவும் ஃபேமஸான ஃபுட்டு வடாபாவ். ஸோ அந்த வடாபாவுடைய வரலாறை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி வாங்க டிஸ்க்ளைமர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோ ஒரு பெய்டு ப்ரொமோஷன் வீடியோ தான். இந்த வீடியோவுக்கு நமக்கு ப்ரொமோட் பண்ணுறது யாருங்கிற டீட்டெயில்ஸை நான் வீடியோவோட கடைசியில் வச்சுருக்கேன். ஸோ எல்லோரும் மறக்காமல் பார்த்துக்கோங்க. அந்த ப்ரொமோஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லான விஷயமும் தகவல்களும் ப்ளஸ் நிறைய பெனிஃபிட்ஸும் கிடைக்கும். ஓகே, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். வடாபாவுங்கிறது அதாவது வட மாநிலங்களில் மிகவும் ஃபேமஸான ஒரு ஃபுட்டு. ஸோ அது எப்படி என்ன இருக்கும் பார்த்திங்கன்னா, வெளியில் பாவுங்கிற பண்ணுக்குள்ளே வடையை ஒளிச்சு வச்சு தருவாங்க. அது பேர் தான் வடாபாவ். இந்த வடாபாவ் வந்து வட மாநிலங்களான மும்பை அதாவது மகாராஷ்டிரா, மும்பை, இந்த மாதிரி டெல்லி போன்ற வட மாநிலங்கள் எல்லாத்துலேயுமே வடாபாவ் ரொம்ப ஃபேமஸ். இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழைகளின் உணவு அப்படின்னே நம்ம சொல்லலாம். அதாவது எளியவர்லேருந்து பணக்காரங்க வரைக்கும் எல்லாருமே இந்த உணவை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம ஏரியாவில் எப்படி நிறைய உணவு வகைகள் ரொம்ப ஃபேமஸாக இருக்கோ, அதுமாதிரி வடாபாவும் மும்பை சைடில், அதாவது வடக்கு சைடில் ரொம்ப ஃபேமஸ். அதாவது வடக்கன்ஸுக்கு ரொம்ப பிடிச்சது இது. இந்த வடாபாவ் வந்து எப்படி இருக்கும், அதோடய வெளித்தோற்றம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாக அறுத்து வச்ச பண்ணுக்குள்ளே ஒரு போண்டா. அந்த போண்டாவை எப்படி உருவாக்குறாங்கன்னா, நம்ம பூரி மசாலா இருக்கும் பார்த்திங்களா நம்ம ஏரியாவில், அதை உள்ளே வச்சு ஒரு வடையை தயார் பண்ணி அந்த போண்டா வடையை அந்த இதுக்குள்ளே வைப்பாங்க. இதில் ஹைலைட் என்னென்னா, எண்ணெயில் பொரிச்ச பச்சை மிளகா ஒன்று வைப்பாங்க. அதான் இதில் ரொம்ப பெரிய ஹைலைட்டு. இந்த மூணையும் சேர்த்து புதினா சட்னி, கார சட்னி இதோட சேர்ந்து சாப்பிடையில வந்து எவ்வளோ அற்புதமாக இருக்கும். இது வந்து இப்போ வட மாநிலங்களில் மட்டும் இல்லாமல் நம்ம மாநிலங்களுமே ரொம்ப ஃபேமஸ் ஆகிட்டு வந்துக்கிட்டே இருக்குது இந்த வடாபாவ். இந்த வடாபாவ் வந்து ஒரு 1964களில் குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா சைடுகளில் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இதை அறிமுகப்படுத்தினவர் யாருங்கிறத நான் ஒரு குறிப்பிட்ட முக்கியமான இடத்துல சொல்லியிருக்கேன். அதை கரெக்டாக கேளுங்க, ஓகேங்களா? ஸோ அந்த வடாபாவ் வந்து ரொம்ப விலை குறைவானதும் கூட. இது வந்து ஃபாஸ்ட் ஃபுட் வகையை சேர்ந்தது இந்த வடாபாவ், ஓகேங்களா? ஸோ அந்த வடாபாவ் வந்து நம்ம ஏழை எளிய மக்களான, அதாவது என்ன சொல்கிறது, நம்ம ஊரில் வந்து எப்படி இட்லி வந்து எப்படி எல்லா மக்களும் சாப்பிட்றாங்க இட்லி வடையை, அது மாதிரி வடாபாவை வந்து ஹை கிளாஸ் பீப்புள்லேருந்து இருக்கிற லோயர் கிளாஸ் பீப்புள் வரைக்குமே எல்லாருமே சாப்பிடக்கூடிய ஒரே இது வடாபாவ் தான். இந்த வடாபாவை வந்து முதல்ல அசோக் வைத்தியா அப்படிங்கிறவர் 1964ல் மும்பையில் ஒரு ரயில்வே ஸ்டேஷன், ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன் நினைக்கிறேன், அந்த ரயில்வே ஸ்டேஷன் முன்னாடி தான் முதல்ல அறிமுகப்படுத்தி சேலை ஸ்டார்ட் பண்ணார். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக மாடிஃபிகேஷன் ஆகி அது இந்தியா முழுக்க, இதோட பூர்வீகமான மகாராஷ்டிராவிலேருந்து குஜராத்லேருந்து இந்தியா முழுக்க பரவி இப்போ வந்து மிகப்பெரிய ஒரு உணவு பட்டியலில் வடாபாவும் சேர்ந்துருக்கு. அதாவது வேர்ல்டு லெவலில் ஃபுட் லிஸ்ட்டில் எடுத்தாலே வடாபாவும் அதில் ஒன் ஆஃப் த பிளேஸில் இருக்குங்கிறது மிக முக்கியமான தகவல். இது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, இதில் காரத்தன்மை அதிகமாகவும் இருக்காது, புளிப்புத்தன்மை அதிகமாக இருக்காது. எல்லா சுவையும் கிட்டத்தட்ட ஒரு அறுசுவையில் ஒரு 4-5 சுவை வந்து இதில் பரவலாகவே இருக்குன்னு நம்ம அறியலாம். இதை செய்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா பண்ணை ரெடிமேடாகவே கடையிலே வாங்கிக்கிடுவாங்க. அந்த போண்டாவை உருளைக்கிழங்கு மட்டும்தான் ஸ்டாலில் செஞ்சு வச்சு சேல் பண்ணுவாங்க. ஸோ இது போன்ற நம்ம வேணும் நிறையா வகையான உணவு தகவல்களையும் தனியான சீரீஸில் நம்ம போடலான் இருக்கோம். ஸோ இது மாதிரி வந்து நிறையா வீடியோக்களை வந்து கேட்டு தன்னோட ஜென்ரல் நாலேஜ் ப்ளஸ் தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள், ஓகேங்களா? சரி, வந்து இப்போ வந்து நம்ம ஸ்பான்சர்ஷிப்பு நமக்கு கொடுக்குற யாருங்கிறத இந்த வீடியோவுக்கு அப்புறம் தெளிவாக சொல்கிறேன். வாங்க நம்ம ஸ்பான்சர்ஷிப் யாருங்கிறத போய் பார்க்கலாம். ஓகே காய்ஸ், நமக்கு வந்து வீடியோ ஸ்பான்சர் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பைமோட் அப்படிங்கிற ஒரு மொபைல் அப்ளிகேஷன். இந்த மொபைல் அப்ளிகேஷன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் பை பண்ணுற மாதிரி நம்ம பைமோட் அப்ளிகேஷனில் க்ராசரிஸ், உங்களுக்கு நம்ம வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே அதிகமான ஆஃபரில் குறைஞ்ச விலையில் தரமாக கிடைக்கிது. ஸோ எல்லாருமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை யூஸ் பண்ணி எல்லோரும் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி நல்லா ஹெல்ப் ஆகிக்குவாங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.